Hi friends, welcome to Tsp Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு ஒரு சூப்பரான கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு ஒரு அடை பார்க்க போறோங்க. வாங்க அது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பவுல்ல வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். அது கூட வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம வந்துட்டு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம் நம்ம. அப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன சைஸ் அளவு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு நான் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுதுங்க. ஓகே, அது கூட வந்துட்டு கொத்தமல்லி வந்து இந்த மாதிரி குட்டி நறுக்கிட்டு அதில் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு அதை மாவாக பிசைஞ்சிக்கலாம். ஓகேங்க, இது வந்து ரொம்ப ஈஸியான டைமில் வந்து செஞ்சிடலாம். சூப்பராக இருக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி வந்துட்டு ஃபஸ்ட்டு நிறைய ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த மாவோடு நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவோடு நல்லா அது கலந்து வந்துடுச்சு. அது வந்து தண்ணி நல்லா இழுக்க செய்யுங்க, அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஊற்றுங்க. நிறைய ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப லிக்விட் ஆகிடும் அப்படியே. ஓகே, அதுக்கப்புறமா பேனில் வந்துட்டு சூடான பிறகு இந்த மாதிரி எண்ணெய் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக அந்த மாவு எடுத்து அந்த பேன்லேயே அப்படியே தட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பாருங்கள். ஓகே, அடுப்பை வந்து நல்லா கொஞ்சம் மீடியமில் வச்சுருங்க. அப்போ தான் வந்துட்டு பின்பக்கமும் வேகும், திருப்பி போடும்போது நல்லா வேகும். ஓகே, இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு பக்கம் வெந்துடுச்சுங்க. அதை நான் திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் நல்லா வேக விடணும். ஓகேங்க, இப்போ பாருங்கள், நல்லா 2 பக்கமும் நல்லா வந்துட்டு வெந்துடுச்சு. ஓகே, இப்போ வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பரான கார்ன்ஃப்ளவர் அடை ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடை ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.